ஆக்ட் அப்ரண்டிஸ் போராட்டத்தில் டிஆர்பி பிரம்மாண்ட வெற்றி. 1995 முதல் ரயில்வே பயிற்சி முடித்த ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு வேலை நியமன வேண்டும் என்று தொடர்ச்சியாக டிஆர்பி போராடி 1999 86 ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு முதல் பேட்சிலே ஈரோடு டீசல் ஷெட்டில் வேலை நியமன உத்தரவு பெற்றோம். அப்பொழுது அங்கீகார சங்கங்கள் அதனை எதிர்த்து போராடினார். மஸ்தூர் தலைமையிலே கேட் எர்ணாகுளத்திலே OA 520/ERS கேட் ERS என்ற பதிவிலும், அதேபோல் சென்னையிலே OA 540/கேட் MAS என்ற நம்பரிலும் வழக்கு தொடுத்து அப்ரண்டிஸ்கள் அப்பாயின்மெண்டை நிறுத்துமாறு கோரினார். நாம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற வழக்கில் வெற்றி பெற்றோம். சென்னையில் நடைபெற்ற வழக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆகவே சென்னை ஹைகோர்ட்டிற்கு நாம் அப்பீலுக்காக செல்வது என்று முடிவெடுத்து அப்பீல் செய்தோம். இந்த நேரத்தில் தான் ஆக்ட் அப்ரண்டிஸ்கள் தொடர்ச்சியாக படிப்படியாக வேலைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஹைகோர்ட் அப்பீல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் GMகளுக்கு 2009 கொடுக்கப்பட்ட சப்ஸ்டியூட் அப்பாயின்மெண்ட் நியமன உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டது. 2003 வாசுதேவாச்சாரியா அவர்கள் பெட்டிஷன் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அதில் மனு அளித்து அவரை விசாரணைக்கு வரவழைத்து ரயில்வே வாரிய உறுப்பினர்கள், தெற்கு ரயில்வே அதிகாரிகள் முன்னிலையில் DRU சாட்சிகளை அனைத்தும் சமர்ப்பித்து தொடர்ச்சியாக ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு 20% வேலை வேண்டும் என்ற உத்தரவினை நாம் பெற்றோம். அது 13வது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது 20% ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு ஆராய்ச்சி RRBயில் முன்னுரிமை என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஹைகோர்ட்டில் நாம் தொடுத்த வழக்கு என்பது அவர்கள் பெற்ற ஸ்டே ஆர்டர். அந்த ஸ்டே ஆர்டரை உடைத்து நாம் ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு வேலை நியமனம் பெற வேண்டும் என்ற முடிவினை பெற்றோம். DRU ஹைகோர்ட்டில் தொடுத்த வழக்கு என்பது 15/206/2007. அதேபோல் ரயில்வே நிர்வாகம் தொடுத்த வழக்கு 8821/2007. நாம் பெற்ற வழக்கு படிப்படியாக ஆக்ட் அப்ரண்டிஸ்கள் GM ரமேஷ் சந்திரா, ஆட்சிகள் மாறியது. GM ரமேஷ் சந்திரா தலையிட்டார். படிப்படியாக 648 பேருக்கு முதல் முறையாக, அடுத்து 715 பேருக்கு படிப்படியாக ஒவ்வொரு அப்ரண்டிஸ்களாக 2500க்கும் மேற்பட்டவர்கள் வேலை நியமனம் பெற்று வந்தார்கள். இந்த நிலையில் DRU தொடுத்த வழக்கை நாம் 15/206/2007 வழக்கினை சென்னை ஹைகோர்ட்டிலே முடித்துக் கொண்டோம். ஆனால் ரயில்வே 88/21/2007 வழக்கை முடிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தது. இந்த நேரத்தில் தான் தொடர்ச்சியாக நாம் பெற்று வந்த வெற்றியை காண செய்ய இல்லாமல் 2004 முதல் 2009 வரை உள்ள ஆக்ட் அப்ரண்டிஸ்கள் வேலை கிடைக்காமல் தவித்த நிலையில் அவர்களை திரட்டி நாம் போராட்டத்தை நடத்தினோம். அப்பொழுது சீனியாரிட்டி உருவாக்க வேண்டும், நோட்டிபிகேஷன் வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான போராட்டங்கள், கருப்பு தீபாவளி போராட்டங்கள், தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் என்று நடைபெற்ற காரணத்தினால் ரயில்வே நிர்வாகம் பணிந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டது. சீனியாரிட்டி நோட்டிபிகேஷன் வெளியிட்டது. ரயில்வே நிர்வாகம் நோட்டிபிகேஷன் வெளியிட்ட உடனடியாக அதனை எதிர்த்தியவர்கள் சென்னையிலே அதே ITI அன்எம்ப்ளாய்டு யூத் அசோசியேஷன் சேலம் அந்த முகவரியை கொண்டு பினாமி பெயரிலே மீண்டும் வழக்கு தொடுத்து கேட் MAS OA 623 வழக்கு தொடுத்தார்கள். அதனை எதிர்த்து நாம் போராடும் பொழுதே சென்னை ஹைகோர்ட்டிலே அதே பினாமி கூட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8821/2007 வழக்கிலே இம்ப்ளீட் செய்து கொண்டது. இம்ப்ளீட் செய்து தடை உத்தரவை பெற்றார்கள். அப்ரண்டிஸ்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை பெற்றார்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய போராட்டங்கள் திருச்சியிலே சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு சப்ஸ்டியூட்டுகளாக வேலைக்கு அமர்க்கக்கூடிய இந்த கடைசி பேட்ச் 530 பேர் சென்றார்கள். ஆனால் தடை உத்தரவு இருந்த காரணத்தினால் திருச்சி சென்று சர்டிபிகேட் வெரிபிகேஷன் செய்யாமல் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். நாம் மீண்டும் சென்னை ஹைகோர்ட் வழக்கிலே வழக்கறிஞர் சிங்காரவேலன் அவர்கள் முன்பாக தலையிட்டு விவாதங்கள் நடத்தி அந்த தடை உத்தரவை ரத்து செய்து நாம் சென்னை ஹைகோர்ட்டிலே ஒரு உத்தரவினை பெற்றோம். RRCயினுடைய அப்பாயின்மெண்ட் என்பது முடிந்த உடனடியாக இவர்களை நிரந்தரம் செய்யலாம் என்றும், அதுவரை இடைக்காலமாக ரயில்வேயினுடைய அவசர வேலை கருதி இவர்களை நியமிக்கலாம் என்று உத்தரவு பெற்றோம். அந்த அடிப்படையிலே அந்த வழக்கிலே கடைசியாக போராடி நாம் பெற்ற வெற்றி என்பது ஆக்ட் அப்ரண்டிஸ்கள் சப்ஸ்டியூட் பேட்சுக்கு கொடுத்த இந்த அப்பாயின்மெண்ட் என்பது இவர்களை நிரந்தரப்படுத்திக் கொள்ளலாம். மேற்கொண்டு அப்ரண்டிஸ்களை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும், அது பேக்டோர் என்ட்ரியாகவே கருதப்படும் என்று உத்தரவு பெற்றது. ஆக 530 பேருக்கும் நிரந்தரம் செய்கின்ற ஹைகோர்ட் உத்தரவை வெளியிட்டது. அதனை எதிர்த்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டிலே அதே பினாமி கூட்டத்தை வைத்து கண்ணையா அவர்கள் வழக்கு தொடுத்து ஸ்டே பெற்று தற்போது சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் வழக்கு நடக்கும் பொழுதும் சீனியர் கவுன்சிலை வைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் ஒரு சீனியர் கவுன்சிலுக்கு செலவாகிறது. நாம் வைக்கக்கூடிய சீனியர் கவுன்சில் என்பவர்கள் கேரளாவிலிருந்து ஓய்வு பெற்ற ரிட்டையர்ட் ஜட்ஜி போன்றவர்கள். 3 லட்சம் ஒவ்வொரு விசாரணைக்கும் நாம் தர வேண்டியிருக்கிறது. இதுவரை சப்ஸ்டியூட்டுகள் கொடுத்த நிதி என்பது கிட்டத்தட்ட 7.25 லட்சம் தான், அதற்கு மேல் இல்லை. நாம் DRU சார்பாக தொடர்ந்து பல்வேறு இயக்கங்களை நடத்துவது இந்த வழக்கை கைவிடக்கூடாது என்று நடத்தி வருகிறோம். நம்முடன் இம்ப்ளீட் செய்த தோழர்களை தவிர மற்றவர்கள் இந்த வழக்கில் நிதி கொடுக்கவில்லை. ராம்ஜத் பலானி பெயரை சொல்லி அவர்கள் 7,000 10,000 என்று வசூல் செய்தார்கள். எந்த அபிடவிட்டும் கவுண்டரும் தாக்கல் செய்யாதவர்கள் அந்த வழக்கில் இணைந்திருக்கிறார்கள். BJP யூனியன் அந்த வழக்கில் இணைந்திருக்கிறது. பல்வேறு அமைப்பினர் அந்த வழக்கில் இணைந்திருக்கிறார்கள். வழக்கு முடியக்கூடிய தருவாயிலே நமது வழக்கறிஞர் நிர்பந்தம் கொடுத்து முடியக்கூடிய தருவாயில் உள்ளது. என்னுடைய வேண்டுகோள், இந்த வழக்கிலே யாரெல்லாம் இம்ப்ளீட் செய்ய விரும்புகிறீர்களோ இம்ப்ளீட் செய்யுங்கள். ஜெய்ப்பூர் கேஸை நினைவைத்துக் கொள்ளுங்கள். ஜெய்ப்பூர் கேஸிலே கேட்டிலே வழக்கு தொடுக்காதவர்கள், ஹைகோர்ட்டிலே இம்ப்ளீட் செய்யாதவர்கள், அவர்களுக்கு ஏன் வேலை தர வேண்டும் என்று ஜெய்ப்பூர் ஆக்ட் அப்ரண்டிஸ்களை பணிநீக்கம் செய்தே நாம் மறக்கக்கூடாது. ஆகவே யார் யார் இம்ப்ளீட் செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ அவர்கள் இம்ப்ளீட் செய்யுங்கள். இம்ப்ளீட் செய்வதனால் காலதாமதம்
காலதாமதம் என்பது உருவாகாது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லக்கூடிய கடைசி நாளன்று சங்கியூன் ஓடோடி வந்து அவரது வழக்கறிஞர்கள் எங்கள் பெயரை தீர்ப்பிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி கடைசி நாள் தீர்ப்பு படிக்கும் நேரத்தில் சங்கியூனின் பெயர் சேர்க்கப்பட்டது. அதே போல் அது ஜட்ஜ்மெண்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் இம்ப்ளீட் செய்வதற்கு எந்த காலதாமதமும் ஆகாது. தேவை நிதி. குறைந்தபட்சம் 5 முறை வாதாடினால் நமக்கு 3.5 லட்சம் என்பது தேவைப்படும். 5 முறை வாதாடினால் நமக்கு கிட்டத்தட்ட நமது வக்கீலுடைய ஃபீஸும் சேர்த்து 20 லட்சம் தேவைப்படும். தேவைப்படுவது நிதி. வழக்கிலே இணைந்திருப்பவர்கள் தேவையான நிதியை டிஆர்இ மத்திய சங்கத்திற்கு மத்திய சங்க பொருளாளருடைய பெயருக்கோ அல்லது மத்திய சங்க அக்கவுண்டிற்கோ அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எந்தவித வதந்திகளுக்கும் புலம்பலுக்கும் இடம் தராதீர்கள். யார் உங்களை வேலைக்கு அமர்த்த கூடாது என்று தடை உத்தரவிட்டார்கள், யார் அப்ரண்டிஸ்கள் வேலைக்கு வரக்கூடாது என்பது தொடர்ச்சியாக எதிர்த்து வந்தார்கள். அவர்கள் எதிர்த்து 2009 வழக்கு தொடுத்து போராடி வரும் ஒரே அமைப்பு டிஆர்இ தான். உங்களது வேலை நியமனத்திற்கு வேலை நிரந்தரத்திற்கு உறுதியாக இருப்பது டிஆர்இ. வெற்றி பெறுவோம் வழக்கிலே என்று கூறி நிதிதாரீர் என்று கேட்டு மத்திய சங்க டிஆர்இ மத்திய சங்க அலுவலகத்திற்கு நிதிதாரீர் அனுப்புவீர்கள் என்று கூறி வாழ்க்கை விடுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத்.